அடிக்கடி நான் ஒன்று சொல்றது உண்டு. பெரியவங்க தனியாக இருந்தாலும் தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம தனியாக இருக்கணும், அது தனியாக இருக்கிறது. ஆனால் தனிமையில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனத்தளவில் தனிமையில் இருக்கிறது. நம்ம என்னைக்குமே தனிமையில் இருக்கிறது கூடாது. என்ன செய்யலாம்? இப்போ நம்ம பசங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க, நம்ம தனியாக இருக்கணும்னு ஆகிப்போச்சு. அப்படின்னா நமக்குன்னு ஒரு சமூகத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க, ஒற்ற மனதுள்ளவர்கள், பீப்புள் வித் சேம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கேங்கை கிரியேட் பண்ணிக்கோங்க. அவங்களோட அடிக்கடி உங்களுக்கு பொழுதுபோக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபடலாம். அது சினிமாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்லேயே உட்காந்து சீரியல் பார்க்கறதாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறது, சூடாக்கு போடுறது, கூட சேர்ந்து இந்த திருப்புகள், ஸ்லோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதா இருந்தாலும் சரி, கோயில் குளங்கள் ஒன்னாக போயிட்டு வரதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கேங்கை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னாக்க, ஆண்களுக்கு யூஸ்வலா அந்த யங் ஏஜ்ல பெரிய கேங் இருக்கும், பெண்களுக்கு கேங் சின்னதா இருக்கும். வயசு ஆக ஆக எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேங் இருக்கும், ஆண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த சோஷியல் சர்க்கிள்லேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. அது மாதிரி ஆகாம யூ கேன் கெட் அட்டாச் டுவர்ட்ஸ் அ கிளப். உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ரெக்ரியேஷன் கிளப்பா இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் கிளப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு காஸ் கையில் எடுத்துக்கோங்க. உங்களை ஏதாவது ஒன்றுல முழுமையா நீங்க ஈடுபடுத்திக்கோங்க. இதெல்லாம் பண்ணாக்க தனியாக இருந்தாலும் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டாம். உங்கள் மனது என்றுமே ஆரோக்கியமாக இருக்கும்.